இல்ல இல்ல. இது சும்மா மாடியிலலாம் குடியிருக்கல. கீழ தான் குடியிருக்கோம். இது எல்லாமே மொத்தமா எங்களோட தான். அதனால வந்து கீழ தான் குடியிருக்கோம். மேல வந்து இருக்கும். அவ்வளோதான். எப்போதும் சாம்பார், புளிக்குழம்பு, தோசை, இட்லி. சரி, கருத்து பலா, சுரக்காய் குழம்பு. சூப்பர். எங்க வீட்ல அதான் இருக்கு. நான் வந்து நைட்டு தான் வந்து ஐயோ! நீங்க வந்து சுரக்காய் சோறு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே மேடம். ஓகே. ரெண்ட் குடுத்துருக்கீங்களா? ஐயோ! ரெண்ட் எல்லாம் குடுக்கலைங்க. இது வந்து எங்க சொந்த வீடு தான். சேட்டு சார், நம்ம ராஜசேகர் வந்து நீங்க வந்தப்ப அவர் வந்ததான். இன்னும் ராஜசேகர் வர்றதுக்கு வந்து லைவ்ல பேசுறதுக்கே சுத்தமா டைம் இல்ல. பார்க்கலாம் எப்பதான் வராருன்னு. ஓகே ஓகே சூப்பர் மேடம். கருத்து பாலா, நீங்க வந்து இதை விட்டுட்டு சாம்பார், புளிக்குழம்பு, தோசை, இட்லி அப்படிங்கிறீங்களே, இதை விட்டுட்டு நீங்க தான் சமைங்களேன். நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா சமைங்களேன். நாங்க உட்காந்து சாப்பிட்றோம். ஆமா. அப்புறம் நீங்க இவ்வளவுதான் மாத்தி மாத்தி சொல்றீங்க மேடம். நீங்க அந்த அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்களா? எப்பாவது இல்லைங்க, நான் அந்த இன்ஜெக்ஷன்லாம் எதுவுமே போடல. நான் அந்த இன்ஜெக்ஷனு போடவே இல்லைங்க. யாரு சாப்பிட்றது அதெல்லாம் தெரியுதுல்ல. அப்புறமா எப்படி அந்த தோசையா இட்லியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க? வேற என்னதான் வைக்கிறது சொல்லுங்க. நீங்க சமைச்சு பார்த்தா தெரியும். பாப்பாவே இப்படிதான் கேட்பாளுங்க. நான் வந்து சொல்றது என்னன்னா, நீங்களே என்ன வேணாலும் சமைங்க. சமைச்சிட்டு எனக்கு கொஞ்சமா கொண்டு வந்து கொடுத்துருங்க. அதிகமாக கூட வேண்டாம், எனக்கு கொஞ்சமா குட்டியா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு இந்த சமைக்கிற வேலையில சுத்தமா பிடிக்காதுங்க. ஆனா என்னமோ கடனுக்கேன்னு சொல்லி நான் சமைச்சிட்டு உட்காந்துருக்கேன். எங்க வீட்டுக்காரர் அதான் சொல்லுவாரு, உனக்கு இன்னும் இந்த ஜென்மமே முடிஞ்சாலும் உனக்கு இன்னும் சமைக்க வராது அப்படிம்பாரு. ஆமா, எனக்கு சமைக்க வராது, நான் இவ்வளவுதான் சமைப்பேன் அப்படிம்பேன். ஆனா வந்து அவங்களுக்கு இங்க சவுதியில இல்ல, சென்னையில இருக்கார் சேகர். அவரு சவுதி திருப்பி போயிட்டாருங்க. சவுதி திருப்பி போயிட்டாரு. 1 மாசம் ஆயிடுச்சு. குக்கு வித் கோமாளி மட்டும் தவறாம பாக்குறேன். எல்லாமே பார்க்கட்டுங்க. பார்க்கறதா அது வந்து அந்த குக்கு வித் கோமாளி நிஜமா வந்து சொல்லுங்க, சமைக்கிறதுக்குன்னு ப்ரோகிராமா? இல்ல. அது ஒரு காமெடி. அவனுங்க வந்து சீரியல்ல இருக்கிற ஆளுகள எல்லாத்தையும் கொண்டாந்து விட்டுட்டு, சரி ஒரு ஷோ பண்றாங்க அவ்வளோதான். சமைக்கிற ப்ரோகிராம்லாம் இல்ல. மேடம் பிடிக்கல. பிடிக்கலனாலும் செஞ்சு தானே ஆகணும். கண்டிப்பா செஞ்சு தான் ஆகணும். சரி, ஒரு நாளைக்கு வந்து சிக்கு புக்குன்னு சமைச்சு குடுப்பாங்க. 2 நாளைக்கு சமைச்சு குடுப்பாங்க. 3வது நாள் சமைச்சு குடுப்பாங்களா? இந்த பாத்திரம்லாம் கழுவுறது யாரு? துணி துவைக்கிறது யாரு? அது மாரி தான். எல்லாமே செய்யணும். எல்லாமே வேலையெல்லாம் செஞ்சு வச்சு எல்லாமே வேலையெல்லாம் நடந்திருக்கணும் அப்டின்னா, அ என்ன பண்ண முடியும்? வடிவேல் காமெடி மாரி தான். ஐயய்யோ! சத்தமா பேசிட்டேனே! சோத்துல வச்சு வச்சுருவாங்க அப்டிங்கிற காமெடி தான் இங்க. எல்லா வீட்லயும் அதான். கொஞ்சம் சத்தமா பேசுனா, மேடம் நானு சாப்பிட வரேன். கண்டிப்பா சாப்பிட வாங்க. அதாவது வந்து டெய்லியும் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு, அவங்க நம்ம சாப்பாடோட அருமை தெரியாது. இதுவே வந்து வேற ஒருத்தருக்கு உங்களுக்கு ஏதாவது அத செஞ்சு குடுத்து பார்த்தா, "நல்லா சமைக்கிறியே" அப்படிம்பாங்க. இங்க அதான் நடக்குது.
நம்ம செய்யற அளவுக்கு